கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம்ம மத்தியிலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இனிய துவக்கம் நிகழ்ச்சி அநேகருடைய வாழ்வில் இனிய துவக்கமாக ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடியனுக்கும் அப்படியாக இருக்கிறது. இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் தங்களுடைய கதைகளை கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்படியாய் என்னுடைய மகன் ஜோசஃபும் என்னுடைய மனைவி சுதா வந்திருக்கிறாங்க. வாங்க அவங்கள வரவேற்போம். ஜோசப், இந்த நாளில் நீங்கள் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த இனிய துவக்கம் நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷமாக இருக்குது இதில் கலந்து கொள்வது. வெரி குட். உங்கள் கதையும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக பிளஸ்ஸிங்காக இருக்குது. காட் பிளஸ் யூ ஜோசப். உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த நிகழ்ச்சி, இனிய துவக்கம் நிகழ்ச்சி? நிறைய ஆசீர்வாதமாக இருக்குது. நிறைய காரியங்களை ஆண்டவருடைய சத்தியத்தை தெரிந்து கொள்வது ஆசீர்வாதமாக இருக்குது. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய சத்தியங்களை, வேதத்தின் ஆழங்களை, நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். நிறைய புது காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க வேதத்திலிருந்து. இதே நேயர்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருந்திருக்கு. சரி, இப்போது நம்ம இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சியை நம்ம எப்பவும் போல் ஒரு கதையோடு ஆரம்பிக்கலாம். அதுவும் ஜோசஃபுடைய ஸ்பெஷல் ஸ்டோரியோடு ஆரம்பிக்கலாம். ஜோசப், இன்றைக்கி யாரை பற்றி சொல்கிறீங்க? என்ன கதை சொல்கிறீங்க? இன்றைக்கி பாபு பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் பாபா ஃப்ரெண்டு அவர் தசபாபாக்கா வைக்க ஆரம்பித்தோடனே அவருடைய ஃப்ரெண்டு பிரையனை கூப்பிட்றாரு. பாப் வந்து பிரையனை கூப்பிட்றாரு. அவன் ஃப்ரெண்டு, நான் தசபாக்கம் வச்சான், என்னோட 10% பேருமே காசு நான் சாப்பிட முடியாது, எதுவும் பல தேவைகள்லாம் நான் பண்ண முடியாது, எக்ஸ்ட்ரா காசு இருக்காது, காசு என்கிட்ட இருக்காது, 0% தான் இருக்கும், டாலர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அவங்கள்ட்ட சொன்னாங்க, இதை தசம்பாவத்தை வச்சுட்டேன்னா இதுக்கு மேலே என்கிட்ட காசு இருக்காது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண சொல்லிட்டு போகிறாங்களா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த கால் முடிஞ்சோடனே அவங்களோட ஃப்ரெண்டு பாபோட ஃப்ரெண்டு பிரையன் வந்து ஜோம் பண்ணுறாங்க. நாளைக்கு தேர்ஸ்டேக்குள்ளே எனக்கு வந்து பாப் வந்து கால் பண்ணி என்னோடய தேவைகள்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அடித்தாங்க. அப்படின்னு ஜோம் பண்ணாங்க. எஸ்பெக்ட் அப்படின்னு ஜோம் பண்ணாங்க. சொல்லுங்கள், ஜோம் பண்ணாங்க. அப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் பிரையனுக்கு அடுத்த நாள் வெட்னஸ்டேல கால் வருது. வெட்னஸ்டே கால் வந்தோடனே பிரையன் சொல்கிறாங்க, எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்டால் பாப் வந்து சொல்கிறாங்க, நான் என் தேவைகள்லாம் கிடச்சிருச்சு, நான் வந்து 9 நாளுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கூல் பையனுக்கு நான் ஃபீஸ் கட்டினனால அது $138 அதிகமாக கட்டினனால அது எனக்கு திருப்பி கிடச்சிருச்சு, நன்றி அப்படின்னு சொன்னாங்க. நன்றி சொன்னாங்களா? வெரி குட். ரொம்ப அழகான ஒரு அனுபவம், ஒரு கதையை சொல்லியிருக்கிறீங்க. பாப் வந்து தசமபாகம் கொடுக்க ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் அவங்கள தசமபாகம் வச்சுட்டா எனக்கு வேறு இல்லை அப்படின்ற நிலைமையில் அவங்க வச்சுட்டு ஜெபம் பண்ண சொல்லிட்டு போகிறாங்க. பிரைன் அது மாதிரி ஜெபம் பண்ணுறாருல, சாட்சியாக வைங்க ஆண்டவரே, தேர்ஸ்டேக்குள்ளே எனக்கு இந்த சாட்சி கேள்வி பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது? வெனஸ்டேயே பாப் ஃபோன் பண்ணி எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாங்க, என் தேவையை சந்திச்சிட்டாங்க, ஸ்கூல் ஃபீஸ் அதிகமாக கட்டினதில் 3 வருஷம் முன்னாடி கட்டினது எனக்கு திரும்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு கதை இல்லை, ரொம்ப அழகான ஒரு அனுபவம் இல்லை, உண்மையிலே நடந்த ஒரு அனுபவம். ஸ்கூல் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா கட்டிட்டோன்னு திருப்பி கொடுத்த அனுபவத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த பாபுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை கேள்விப்படுறோம். பாபுக்கு எப்பயோ கட்டின ஸ்கூல் ஃபீஸ் அது கரெக்டாக அந்த நேரத்தில் வருது பார்த்தீங்களா? அதுதான் ஆண்டவருடைய அற்புதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அதை அழகாக கைக்கூடி வர பண்ணி அங்கே கொண்டு வந்து கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஜோசப், இந்த கதையிலேருந்து என்ன கற்றுக்குறீங்க? என்ன வசனம் சொல்லி கொடுக்குறீங்க? இந்த கதையிலேருந்து நான் என்ன வசனம் சொல்லி கொடுக்குறேன்னா, லேவியாகமம் 27வது அதிகாரம் 30வது வசனம். லேவியராகமம் 27:30. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. தசமபாகம் எப்படிப்பட்டது ஜோசப்? பரிசுத்தமானது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதை
தொடவே கூடாது. அதை நம்ம ஆண்டவருக்குன்னு வச்சிடணும். அதே மாதிரி தான் பாப் அந்த செக்கை அழகாக ஆண்டவருக்குன்னு வச்சுட்டு போயிட்டார். பாப் நினச்சிருந்தா அதை செலவு பண்ணியிருக்கலாம், இல்லை நான் எனக்கு வரும்போது நான் திரும்ப கொண்டு வந்து வச்சிடறேன் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் பாப் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, அதுக்கேற்ற பிளெஸ்ஸிங் கொடுத்தாங்க. $138 ஸ்கூல்லேருந்து திருப்பி அனுப்புகிற அளவுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாங்க அப்படின்னு பார்க்குறோம். நாமளும் ஆண்டவர் தசமபாகம் பரிசுத்தமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிலேருந்து நம்ம ஒரு நாளும் எடுக்கணும்னு என்ன பண்ணக்கூடாது, நினைக்கவே கூடாது. முதல்ல சேலரி வந்தோடனே அதை வைக்கணும் அப்படின்னு தான் என்ன பண்ணணும், நாம் நினைக்கணும். அப்படி நம்ம வைக்கும் பொழுது எதிர்பாராத ஆசீர்வாதங்களையும் நமக்கு ஆண்டவர் கொடுப்பாங்க இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது இது முதல்ல நடந்திருக்கா? உங்கள் கடையில் செய்யும் போது தசமபாகம் வச்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? கொரோனா டைமில் வந்து ஒரு மாதத்தில் 3 நாள் தான் ஷாப் ஓப்பன் பண்ணது. ஒரு மாதம் அதை மாதிரி தான், ஒரு 2 மாதம் அப்படி தான் போச்சு. இன்னொரு மாதம் 5 நாள் ஓப்பன் பண்ணது. ஆனாலும் வாடகை வந்துருச்சு, வாடகையும் வந்துருச்சு, அதுக்கு மேலே லாபமும் வந்து தசமபாகம் வைக்கிறதுக்கும் ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஒரு சூழ்நிலையிலையும் தசமபாகம் எடுத்து செலவு பண்ணுற சூழ்நிலை இது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை விட்டதில்லை. அது மாதிரி தசமபாகத்தை வைக்கும்போது அடுத்தடுத்த மாத தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறாங்க. இந்த மாதத்தில் வைக்க வேண்டியதை நம்ம வச்சுட்டா அடுத்த மாதத்தில் நம்ம தேவைகள் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடத்துகிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம சந்திக்க நேரிட்டாலும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து என்ன பண்ணணும், தசமபாகத்தை எடுத்து வச்சிடணும். வைக்கும் பொழுது நம்மளுக்கு இல்லைனாலும் ஆண்டவர் வந்து அந்த வேலைக்கு தேவையானதை ஆண்டவர் போஷித்து எப்படியாவது கொண்டு வந்து ஆர்டர்கள் அதிகமாக கொடுத்து, எங்கேயோ ஊரில் இருக்கிற திடீர்னு வந்து கண்ணாடி வாங்குவார், நமக்காக ஆர்டர் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க இல்லையா? தசமபாகத்தை ஒரு நாள் நம்ம எடுத்துருவோம். ஏன்னா அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது அப்படின்னு வசனம் சொல்லுது. எதுலன்னாலும் என்ன ஒரு வருமானத்தினாலும், ஜோசப் உங்களுக்கு யாராவது கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து என்ன பண்ணிடணும், 10% ஆண்டவருக்கு டைட் வச்சிடணும். அப்படி வைக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாங்க. பாபுக்கு எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சாங்களோ அதே போல் ஆசீர்வதிப்பாங்க என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கொடுப்பதனால எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குது என்பதை நாம் இந்த கதைகளின் வாயிலாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். நல்ல கதை சொன்னீங்க ஜோசப், காட் பிளஸ் யூ. நம்ம இன்னும் அநேக கருத்துக்களை வேதாகமத்திலிருந்து படிக்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பின்னாடி. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இடைவேளைக்கு முன்னாடி இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் பாப் அப்படின்னு ஒரு அங்கிள் பற்றி அழகாக கதை சொன்னார் ஜோசப். ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த கதை. நாமளும் தசமபாகத்தை கரெக்டாக வைக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாக இருந்தது. தேங்க்யூ ஜோசப். தொடர்ந்து நம்ம இந்த பகுதியில் நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்ம எதை குறித்து நம்ம படிக்க இருக்கிறோம்? இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் வாழ்க்கையின் கடினமான காலகட்டங்களில் ஆண்டவரோடு இணைந்து நம்ம எப்படி வெற்றியை சந்திக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வேத பக்தர்களான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேருடைய கதையில் எப்படி அவங்க ஜெயிச்சாங்கன்னு பார்க்க போகிறோம். சொல்லுங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எருசலேமில் இருந்து சிறைப்பிடித்துட்டு போன வாலிபர்களில் ஒருத்தங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க. அந்த இடத்துலையும் அவங்க சாட்சியாக வாழ்ந்ததை பார்க்கலாம். தானியலும் அவங்களுடைய நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க வந்து ராஜாவின் போஜனத்தினால தீட்டுப்படாதபடிக்கு அவங்க தங்களை காத்து கொண்டவர்கள். அவங்க வந்து அவங்க பருப்பு முதலானவர்களை சாப்பிட்டு அவங்க எல்லாத்தையும் காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தராக இருந்தாங்க. அதனால் ராஜா என்ன பண்ணுறாங்க, அவங்கள உயர்த்தி எல்லாத்துக்கும் மேலாக பிரதானிகளாக வைக்கிறாங்க. இப்படி அவங்க உயர்த்தப்பட்டு நல்லா ஒரு இடத்துக்கு போகிறோம், ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க, எல்லாரை காட்டிலும் அவங்கள உயர்த்தி வைக்கிறாங்க, ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. அப்படி ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்ம இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை எப்போவுமே ஆசீர்வாதமாக எல்லார் கண்ணிலையும் தயவு கிடச்சி நம்ம வரும் பொழுதோ அந்த அதிகாரிகள் வந்து நம்மளை வந்து ஒரு சில காலகட்டங்களில் நம்மளை தூக்கி எறியணும் அப்படின்னு பிசாசு நிறைய சோதனைகளை என்ன பண்ணுவான். கண்டிப்பாக நம்ம நல்லா இருக்கும்போது தான் பிசாசு சோதிக்கிறதுக்கு நம்மகிட்ட வரோம். அதே காலகட்டம் தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நேரிட்டது. அவங்க சாட்சியான வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. ஆனாலும் அவங்கள எதில் வந்து குற்றம் கண்டுபிடிக்கலாம், குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எதிராளிகள் யோசித்து என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து ராஜா சொல்கிறார், நிறுத்தின அந்த பொருசில் என்ன பண்ணணும், வணங்கணும் அப்படின்றாங்க. அவங்க வணங்கலைன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை, சூளையை வந்து எரியும், அக்னி சூளையில் பண்ணும்.
அப்போது அந்த வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறாங்க, கிண்ணறம், நாகஸ்வரம் அதெல்லாம் வாசிக்கும்போது அவங்க விழுந்து அதை பணியில். அப்போது எல்லா கூட்ட ஜனங்களும் பணிந்து கொள்ளும்போது சிலையை இவங்க வணங்காமல் இருக்கிறத பார்த்து என்ன பண்ணுறாங்க, ராஜா கோபமடைந்து 7 மடங்கு சூளையை சூடக்க சொல்கிறாங்க. அப்போது ராஜா கோபம் கொண்டு இவங்க மட்டும் வணங்கலை, இவங்களை தூக்கி என்ன பண்ணுங்க, அக்கினி சூளையில் போடுங்க அப்படின்னொன்னே அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அவங்க கூட அக்கினி சூளையில் அவங்க முகம் என்ன பண்ணல, கருகலை, அவங்க முடி கருகலை, அவங்க அந்த ஸ்கின்னோட வாசனை வந்து கருகின வாசனை வரல. அவங்க வந்து அந்த இடத்துல ஆண்டவரும் கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, உலாவுறாங்க. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாக இருக்குதுன்னு அந்த ராஜா பார்த்து வெளியே வர சொல்கிறத பார்க்கலாம். அப்போது இவங்க வந்து சொல்கிறாங்க, அந்த சூழ்நிலை எதிர்கொள்ளும் போது, கடினமான சூழ்நிலை எதிர்கொள்ளும் போது அவங்க ஒரு வார்த்தை ராஜா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இதை கும்பிட மாட்டேங்கிறீங்க, ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறீங்க, என்னுடைய கட்டளை கடுமையாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதில்ல அப்படின்னு கேட்கும்போது தானியேல் 3:17 அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு வணங்கவே மாட்டோம்ன்றாங்க, ஆராதனை செய்வதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜீவனுள்ள தேவன் அவரை தான் நாங்கள் வணங்குவோம், நீங்கள் நிறுத்தின சிலையெல்லாம் நாங்கள் வணங்க மாட்டோம். அப்படி எங்களை ஆண்டவர் வந்து இதுலேருந்து விடுதலை பண்ணலனாலும் நாங்கள் மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு கூற்று அந்த இடத்துல வைக்கிறத பார்க்கலாம். இப்பொழுதும் நம்ம வாழ்க்கையின் போராட்டங்கள் நம்மளுக்கு நேரிடுது. ஆனாலும் சில காரியங்கள் நம்ம உயிர் போகிற சூழ்நிலையிலையும் மற்றும் பல வியாதிகளையும் நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலைகளும் நம்ம கடந்து செல்லும்போது நம்ம இதுலேருந்து சுகம் கிடைச்சாலும் பரவாயில்ல, சுகம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஏன் ஆண்டவரை நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் அந்த சூழ்நிலையில் நம்ம முடிவெடுக்கிறோம். அப்போ வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலை வரும்போது இவங்க வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக இருந்திருக்காங்க. என் ஆண்டவர் இதிலேருந்து விடுதலை பண்ண வல்லவராக இருக்கிறாங்க, விடுதலை பண்ணலனாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், ஆண்டவரை வணங்குமே தவிர எந்த சிலையும் வணங்க மாட்டோம். அதில் உறுதியாக இருந்தாங்க. நம்ம ஆண்டவர் உண்மையுள்ள தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன், அதை நம்ம அறிஞ்சவங்களா இருக்கணும். ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். அப்படியே ஆண்டவர் அந்த நன்மையை எனக்கு கொடுக்கலனாலும் ஆண்டவர் அதை குறித்து ஒரு சித்தம் வச்சுருக்காங்க. இந்த பாடுகளை அனுபவிக்கிறது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பாடுகளை என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். கடினமான சூழ்நிலைகளில் வர பாடுகள் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஊற்றுக்குள்ளே ஆண்டவர் நம்மளை கடத்தி செல்றதா இருக்கும். ஆனால் அந்த கடினமான சூழ்நிலைகள் நிறைய பாடங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க வாழ்க்கையில். அந்த மாதிரி அந்த தருணங்களில் நம்ம சந்திக்க நேரிடும் போது தான் நிறைய பேர் எப்படி நம்மளை நேசிக்கிறாங்க, நிறைய ஆண்டவர் எவ்வளோ அதிகமாக நேசிக்கிறாங்க, மற்றவங்க நம்மளை எப்படி நேசிக்கிறாங்க, நம்ம நிறைய சூழ்நிலையில் புரிந்து கொள்ள அனுபவ பாடங்கள் நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்தீங்கன்னா அவங்க பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஆண்டவரோடு இணைந்து நடக்கிறதுனால அந்த எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவருக்காக நிற்கக்கூடிய அந்த பலத்தை, அந்த உறுதி அவங்களுக்கு கிடைக்குது. நம்மளும் ஆண்டவரோட நம்ம வாழ்க்கையின் போராட்டங்கள் வரும் பொழுது எப்போவுமே என்ன பண்ணோம், நம்மளுக்கு இது சரி ஆகலைனாலும் நாங்கள் ஆண்டவரை தான் வணங்குவோம் அப்படின்னு ஒரு இது இருக்கணும். இப்போது உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கடைசி காலங்களில் ஆண்டவர் நிறைய நன்மைகளை நமக்கு செய்கிறாங்க. நன்மைகளுக்காக வருகிற ஜனங்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த நன்மை கொடுக்கலன்னா மறுதளிச்சுட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இல்லாதபடிக்கு நம்ம நன்மைகளை மட்டும் எதிர்பார்த்து வராமடி நம்மளுக்கு பரத்திலிருந்து நிறைய நன்மைகள் ஆண்டவர் வந்து கொடுக்க சித்தமாக இருக்கிறாங்க. இந்த காலத்தில் நம்ம வந்து அந்த நன்மைகளை அனுபவிக்கலனாலும் ஆண்டவர் வருகையில் நம்மளுக்கு அவனவன் செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க, கூட கொண்டு வராங்கன்னு நம்ம பார்க்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21-22 நீங்கள் வாசிங்க. 24, 21, 22. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவித்திராததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். கடைசி நாட்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. கடைசி நாட்களில் ரொம்ப நம்மளை துன்பப்படுத்துவாங்க. அந்த நாளில் உபத்திரவம் துன்பம் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த டைமில் ஆண்டவரை இதை தான் நீங்கள் வணங்கணும், இதை நீங்கள் ஆண்டவரை நாமத்தை சொல்லக்கூடாது, வெளியில் ஆண்டவர் பேரை சொல்லக்கூடாது, வணங்கக்கூடாது, வேதாகமத்தை வாசிக்கக்கூடாது, அந்த மாதிரி கடினமான காலங்கள் நம்ம சந்திக்க நேரிடும். அந்த டைமில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாதிரி நம்ம அந்த கடினமான காலங்களை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்? நம்மளை நெருப்பில் தூக்கி போட்டாலும் நம்ம என்ன பண்ணோம்,
ஆயத்தமாக இருக்கணும். நம்மளை சிறைச்சாலையில் தூக்கி போட்டாலும் நம்ம அதற்கும் ஆயத்தமாக இருக்கணும். அதனால் நம்ம வந்து இவங்கக்கிட்டேருந்து தெரிந்துக்கிறது என்னென்னா, வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளை எப்போவுமே ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டு இருக்கணும். அதிலிருந்து ஆண்டவர் அந்த கடினமான சூழ்நிலைகள் மாற்றாவிட்டாலும் நம்ம ஆண்டவரை தான் பற்றி பிடிச்சிக்கணும். ஆண்டவரை விட்டு வழி விலகி போகக்கூடாது. நிச்சயமா நல்ல ஆழ்ந்த கருத்துக்களை நம்ம படிக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னாடி நம்ம இன்னும் அதிகமாக படிக்கலாம். நேயர்களே, இனிய துவக்கம் நிகழ்ச்சி ஒரு இடைவேளைக்கு பின் மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இடைவேளைக்கு முன்னாடி இனிய துவக்க நிகழ்ச்சியில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க எப்படி கடினமான காலங்களில் உறுதியாக இருந்தாங்க, ஆண்டவர் மேலே எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்கள போல் ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். ஏன்னா நம்ம கடைசி காலத்தில் அதே போன்ற சோதனைகள் வரக்கூடிய காலத்தில் நம்ம நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலத்தில் நம்ம ஆண்டவரை வணங்கக்கூடாது அப்படின்னு வரக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம எப்படி உறுதியாக நிற்க போகிறோம். அந்த அளவுக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அளவுக்கு நாமளும் உறுதியாக இருக்கிறோமா? எந்த அளவுக்கு அப்படின்னா, அவங்க விடுவிக்காமற் போனாலும், என் உயிரே போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த சிலையை வணங்க மாட்டேன், ஆண்டவரை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். நல்ல ஒரு பாடம். இதை நம்ம கற்றுக்கொண்டதோடு மாத்திரமல்ல, அதே ஒரு உறுதி நமக்கும் வேண்டும் அப்படின்றதையும் கற்றுக்கொண்டோம். அதே போல் வரலாற்றை நம்ம திருப்பி பார்க்கும் பொழுது, இந்த இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிற காலகட்டங்களில் அநேக பரிசுத்தவான்கள், அநேக விசுவாசிகள் கொல்லப்பட்டாங்க. விசுவாசத்துக்கு உறுதியாக நின்றதுனால, ஆண்டவரை பிடிச்சிட்டு இருந்ததுனால அவங்களும் நமக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறாங்க. இந்த கடைசி காலத்தில் நமக்கு அவங்களும் பெரிய உதாரணமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம அதே உறுதியோடு இருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்ம கூட இருப்பாங்க. அதற்கான பலனை அவர் வரும்போது நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த பகுதியில் நம்ம ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். அதை குறித்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த நாளில் கூட 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம படிக்கலாம். 2 சாமுவேல் 6:11. கர்த்தருடைய பெட்டி கீர்த்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஆமென். இங்கே ஓபேத் ஏதோம் அப்படின்னு ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறாங்க. இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க உடன்படிக்கை பெட்டியை தாவீது என்ன பண்ணுறாரு, எருசலேமுக்கு கொண்டு வருவதற்காக அவர் முயற்சி பண்ணும் பொழுது, அப்படி கொண்டு வர வழியில் ஊசாய் அப்படின்றவர் என்ன பண்ணிட்டாரு, துணிந்து அதை பிடிச்சிட்டாரு. அப்போது என்ன ஆயிடுச்சு, அவர் அடிச்சிடுறாரு ஆண்டவர். அப்போது அவர் அங்கே மரித்து விடுகிறார். அதனால் தாவீது என்ன பண்ணுறாரு, அந்த பெட்டியை எருசலேம் கொண்டு வராமல் அங்கே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஓபேத் ஏதோம் அப்படின்ற ஒரு வீட்டில் கொண்டு போய் அந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறாரு. அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே ஒரு 3 மாதம்தான் ஓபேத் ஏதோம் அப்படின்ற ஒரு வீட்டில் இருந்தது. அந்த 3 மாதம் அங்கே இருக்கும்போது எப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த 3 மாதம் ஓபேத் ஏதோமும் அவருடைய வீட்டுக்கும் ஆசீர்வாதம் கொட்டுகிறத நம்ம பார்க்குறோம். இதே உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர் கையில் சிக்கின போது என்ன நடந்ததுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அது 1 சாமுவேல் புத்தகத்தில் நம்ம படிக்கலாம். அவங்க கொண்டு போய் அவங்க கோயிலில் வைக்கிறாங்க. அந்த சிலை உடைந்து கீழே விழுகிறத நம்ம பார்க்குறோம். அவங்க திருப்பியும் தூக்கி வைக்கிறாங்க, திருப்பியும் விழுகிறது. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு ஆண்டவர் ஒரு மகத்துவத்தை கொடுத்துருந்தார். ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது, 10 கற்பனை இருந்ததை நம்ம பார்க்குறோம். இந்த ஓபேத் ஏதோம் உடன்படிக்கை பெட்டி என் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கவே இல்லை, தாராளமாக வைங்க அப்படின்னு அனுமதித்ததுனால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர் 3 மாதம் பெற்றுக்கொண்டார் பார்க்கலாம். இப்போ அதை நம்ம யோசித்து பார்க்கும்போது, நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஒரு சில காரியங்களை உள்ளே கொண்டு வரணும்னு அனுமதிக்கும் போது அதை நம்ம ஒரு நாளும் அதை நிறுத்தாமல் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரம் சத்தியத்தை ஆண்டவர் சொல்கிறாங்க. சில பேருக்கு 10 கற்பனைகளை குறித்து ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாங்க. எப்பா இதை நீ இந்த கற்பனையை மறந்துட்டப்பா, இதை நீ கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் இல்லை, ஓய்வு நாள்லாம் ஒன்றும் அதெல்லாம் பழசு, அது யூதர்கள் கொடுக்குறது, அது என்ன ஓய்வு நாள் தான், சனிக்கிழமை தான், என்ன சொல்கிறீங்க, கேலண்டர் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு பேசி அதை தடுக்கிறவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை. அதை உடனே அன்போடு ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு, எப்படியா வசனம் இப்படி சொல்லுதா அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம்.
இந்த ஓபேத்ஏதோம் தடுக்காமல் ஏற்றுக்கொண்டார், அதற்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். பெராயா பட்டணத்தாரையும் நம்ம பார்க்குறோம் இல்லை, மனோவாஞ்சையாய் காரியங்கள் இப்படி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி மனோவாஞ்சையாய் வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததுனால அவங்க எப்படி இருந்தாங்களாம்? நற்குணசாலிகளாக. தெசலோனிக்கே பட்டணத்தை பார்க்கலும் நற்குணசாலிகளா. நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன், இந்த ஒரு வசனத்தில் பெராயா பட்டணத்தாரை பற்றி சொல்லியிருக்குது. ஆனால் பவுல் எழுதும் போது தெசலோனிக்கே பட்டணத்துக்கு 2 நிருபம் எழுதுறார். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் பெராயா பட்டணத்தார் எப்படி இருந்தாங்களாம்? நற்குணசாலிகள். ஏன்னா வசனத்தை மனோவாஞ்சையாய் அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்படி ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். ஓபேத்ஏதோம் அப்படி தான் ஏற்றுக்கொண்டாரு, அவருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சதை பார்க்குறோம். இந்த 3 மாதம் கழிச்சு இந்த ஓபேத்ஏதோம் என்ன நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, இந்த உடன்படிக்கை விட்டு இங்கே இருக்கட்டுமே, இங்கே இருந்தால் எனக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். இப்போது 12வது வசனத்தை படிச்சிங்கன்னா தாவீதுக்கு அது சொல்லப்படுது. ஓபேத்ஏதோம் வீட்டில் ஆசீர்வாதங்க, இந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்கிறதுனால ஆசீர்வாதம்னு சொன்னோடனே தாவீது என்ன பண்ணுறாரு? அப்போ ஓகே வாங்க அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அதை எடுத்துகிட்டு திரும்ப வரதை நம்ம பார்க்குறோம். கற்பனைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அதனுடைய ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்க பெறுகிறத நம்ம பார்க்குறோம். நாம் என்ன செய்கிறோம்? வசனத்தை ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது அதை தட்டி கழிக்கிறோமா? இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், வேற எப்பயாவது பார்த்துக்கலாம், அப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம், இப்போ வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? நாம் வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். அந்த விதை விதைக்கிற ஓமையை பற்றி படிக்கலாம். நல்ல நிலத்தில் விழுந்தது எப்படி வளர்ந்தது? 30, 60, 100 பலன் கொடுக்கறத பார்க்குறோம். அப்படியாக நாம் வசனத்தை ஏற்றுக்கொண்டு கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தையுமே ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம குடும்பத்தையும் சேர்த்து அங்கே ஆசீர்வதிக்கிற பார்க்குறோம். இன்றைக்கி இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு நிரம்ப ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் ஓபேத்ஏதோம் வீட்டை ஆசீர்வதிச்ச மாதிரி ஏன் வீட்டை ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஓபேத்ஏதோம் ஏற்றுக்கொண்ட மாதிரி நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமான்றதை யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிரம்ப ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களோடு நீர் பேசினீரே, நன்றி ராஜா. ராஜா, நீங்கள் எவ்வளோ வேதாகமத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுறீங்க ஆண்டவரே. ஆனால் நாங்கள் அதை ஓபேத்ஏதோம் மாதிரி ஏற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் பல வேலைகளில் நாங்கள் எங்களுடைய சோம்பல் நிமித்தமாக, எங்களுடைய ஆண்டவரே வேலையின் நிமித்தமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போய் விடுகிறோம். இந்த நாளில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆலயத்தின் எல்லா காரியங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல ஒரு உறுதியை எங்களுக்கு கொடுங்க இயேசுப்பா. கொடுப்பதின் மூலம் வரக்கூடிய நன்மைகளையும் நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த எல்லா கிருபைகளையும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு அநேக கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்து கொண்டு இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. நிச்சயமாக உங்களை ஆண்டவர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, இந்த நாளின் இனிய துவக்க நிகழ்ச்சியில் கொடுப்பதின் நன்மைகளையும், ஆண்டவருக்கென்று உறுதியாய் நிற்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதனால் வரக்கூடிய நன்மைகளையும் நம்ம படித்தோம். அதன்படியே கற்றுக்கொண்டபடியே நம்ம வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.